அது மாதிரி உயர்ந்த பக்தர்கள் தான் வணங்கும் தெய்வத்தை உயர்வா நினைப்பார்கள். உபமன்யு மகரிஷி அது மாதிரி நினைக்கிறவர். அப்படி உள்ளவர் ஒருத்தரை எழுந்து வணங்கினார்னா அவரை சுத்தி உள்ள அடியார்கள் கேட்கிறார்கள், இவர் யார் அப்படின்னு ஒண்ணு ஆளார சுந்தரர். ஆளார சுந்தரரா அப்படின்னா யார் அப்படின்னு சொல்ல அந்த கதையை சொல்றார். சிவபெருமான் கல்யாணமாகி வந்தார். மங்களாம்பிகை எவ்வளவு அழகு! உலகத்திலேயே பெண்கள் அழகு யாருன்னா அம்பாள் தான். ஆதிசங்கரர் சொல்றார், சிவம் மங்களம் கல்யாணம் எல்லாம் ஒரே வார்த்தை தான். சிவபெருமானே உங்ககிட்ட சிவமான பொருள் ஒண்ணுமே கிடையாது, மங்களமான பொருள் ஒண்ணுமே கிடையாது. எப்படி நீ என்னென்ன வச்சுட்டு இருக்கியோ அதுல ஏதாவது ஒன்ன தொட்டாலே தீட்டு. எலும்பு, மண்டையோடு, சுடுகாட்டு சாம்பல், பாம்பு, யானத்தோல், பிலித்தோல், அஸ்திமாலை, பிரம்மகபாலம், விஷம், இதுல என்ன இருக்கு மங்களத்துக்கு? இதுல எவ்வளவு குளிச்சுட்டு வரணும். ஆனா சிவபெருமான இன்னைக்கு மங்களமானவன் சிவன் சொல்றமே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மங்களாம்பிகை கையை பிடிச்சதுனால. மங்களாம்பிகை கையை பிடிச்சதுனால மங்களமானவன் பகவான். அதுக்கு முன்னாடி பித்தா பிரேசோடின்னு தான் இருந்தார். ட்ரெஸ் எல்லாம் பெருமாள் கோவில் எல்லாம் போய் பாருங்க, எவ்வளவு பெரிய ட்ரெஸ் அமக்கலப்படும். எப்ப பாரு அம்மனமா தான் இருக்கும், எப்ப பாரு அபிஷேகம் தான். இந்த பட்டு பீதாம்பரங்கள்லாம் கிடையாது. சில பேர் அந்த காலத்துல எல்லாம் கவனிச்சீங்கன்னா தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடி ஏனோதானோன்னு இருப்பான். கல்யாணம் ஆன உடனே இவன் பொறுப்பாயிடுவான்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. டிப்டாப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு, அதுவும் மனைவியோட வெளியில போறதா இருந்தா மனைவிக்கு மேட்சா கணவனுக்கு மேட்சா இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் பண்றாரு. அது மாதிரி அந்த பாதைக்கு வந்துருவான். இவர் கல்யாணமாகி அப்படி வரல. கல்யாணமாகி இவர் என்ன பண்றார்? அதே தலையில ஜட, யானை தோல், பிலித்தோல், மண்டை ஓட்டு மாலை, எலும்பு மாலை. இவர் திருவண்ணாமலை பரதேசி மாதிரி இவர் உட்கார்ந்துக்கிறத பார்த்துட்டு பார்வதி என்ன பண்றாள்? வாயால பேசல, கண்ணால பார்த்தா. இந்த கணவன் மனைவிக்குள்ள பேசும் மொழியில உயர்ந்தது கண்ணால பேசிக்கிறது தான். அந்த கண்ணால பேசினா கணவனுக்கு தெரியணும், மனைவி பேசினா கணவன் பேசினா மனைவிக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சா அது உயர்ந்த வாழ்க்கை. சில இடத்துல ஒருத்தருக்கு தெரியும், ஒருத்தருக்கு தெரியாது. கணவன் பார்த்தா மனைவிக்கு தெரியும், மனைவி பார்த்தா கணவனுக்கு தெரியாது. இல்ல, அவளையே பார்க்க மாட்டான். அவன் அங்கேயே பார்த்துட்டே இருப்பான், இவன் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான். அவளை பார்த்தாலும் அவன் என்ன சொல்ல வர, இப்ப வீட்டுக்குள்ள ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்த உடனே நான் அப்படி மனைவியை பார்த்த உடனே அந்த மனைவிக்கு தெரியும், உள்ள போய் தண்ணி கொண்டு வந்து வைப்பான். தண்ணி கொண்டு வான்னு அர்த்தம், காபி குடுன்னு அர்த்தம். இந்த பார்வைக்கே காபியா தண்ணியா டிபனா உள்ள போகணுமா எல்லாம் தெரியும். கணவனுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இந்த பார்வதி பார்க்கிறாள். சிவே ஸ்ருங்காரார்த்ரா தவிதரஜனே குத்ஸனபரா சரோஷா கங்காயா गिरिशचरिते विस्मयवती हरागिभ्ये भीता सरसिरुह सौभाग्यजननी सखीषु स्मेराते मयि जननी दृष्टिस्य करुणा
சிவே ஸ்ருங்காராத்ரா ததிதரஜனே குத்சன பரா. சிவபெருமானை எப்படி பார்க்கிறார்? ஸ்ருங்காராத்ரா, ஸ்ருங்கார ரசம், காதல் பார்வைன்னு தமிழ்ல சொல்லுவோமோ அது மாதிரி. அப்படி பார்த்த உடனே இந்த கூட்டு குடும்பத்துலதான் இதெல்லாம் இப்பெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறதுக்கே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஆயிடுது. அந்த காலத்துல கூட்டு குடும்பத்துல எல்லாம் பேசுறதுக்கு கூட டயம் கிடையாது. மனைவி கணவன்கிட்ட பேசணும்னு நினைச்சா 10 பேரோட இருக்கிறதே இப்படி ஒரு பார்வை பார்ப்பா. பார்த்துட்டு உள்ள போனா இவன் பின்னாடியே போயிடுவான். அந்த பார்வைக்கு அர்த்தம் தெரியும். அது மாதிரி இந்த பார்வதி பார்த்தால் இது ஒரு நிமிஷத்துல வந்துட்டேன் நான் பகவான். இந்த பார்த்த பார்வையிலேயே ஒரு நிமிஷத்துல வரேன். இன்னும் நிறைய இருக்கு. கதிதரஜனே குத்சனபர சரோஷா கங்காயா. சுத்தி இருக்கிற பூத கணங்களை வெறுப்போட பார்த்தா, கோபத்தோட பார்த்தால் கங்கைய. கிரிச சரித்தே விஸ்மயவதி. கிரிச பரமேஸ்வரனுடைய கண்களை ஆச்சரியமா பார்த்தா, பாம்புகளை பயத்தோட பார்த்தா, அப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா பார்த்த மங்களாம்பிக்க என்னை எப்படி தெரியுமா பார்க்கணும்? கருணையோட பார்க்கணும். மைஜரணி திருஷ்டி சகருணா. இது ஆதிசங்கரர் பிரார்த்திக்கிற ஸ்லோகம். இது ஆனந்த லகரின்னு. இப்படி பார்த்த உடனே ஒரு உள்ள போய் ட்ரெஸ் சிவபெருமான் தானே, உள்ள எல்லாம் இருக்கு, வெளியில ஒன்றும் தெரியாது. அந்த சத்தம் பகிஸ்தமஸ். சில பேருக்கு என்ன பட்டி பார்த்து திங்கர் பண்ணாலும் ஒன்றும் தெரியாது. இந்த கல்யாணத்துக்கு போதெல்லாம் மேக்கப் பண்ணி ஐஷு வருவா. உள்ள போய் உள்ள ஏதாவது ஒரு சரக்கு இருந்தா தானே வெளியில தெரியறதுக்கு. அது மாதிரி இல்ல. சிவபெருமான் எப்பேற்பட்டவன்னா சுந்தர சுந்தர சாட்சா சுந்தரன் அப்படின்னு ஒரு பெயர் சிவபெருமான். ஓம் சுந்தராய நமஹா. சுந்தரம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். சுந்தரேஸ்வரன் அப்படின்னா உலகத்திலேயே அழகானவன் அர்த்தம். கண்டார் காதலிக்கும், கண்டார் காதலிக்கும் எங்காதல் காலத்தில் கண்டார் காதலிக்கும் கணநாதன் காலத்தில் அண்டா உன்னதெல்லாம் அண்டா உன்னதெல்லாம் அறிந்தே மாட்டேன் அல்லா உன்னதெல்லாம் அறிந்தே மாட்டேன் செண்டாடும் விடையாய் செண்டாடும் விடையாய் சிவனே சுடரே வந்தாடும் புகழ்ந்தாள் வந்தாடும் புகழ்ந்தாள் பாகம் மகிழ்ந்தவனே வந்தாடும் புகழ்ந்தாள் பாகம் மகிழ்ந்தவனே வந்தார் காதலிக்கும். சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார், எப்பேற்பட்டவன் சிவபெருமான் பார்த்தவுடனே காதலிப்பார்கள். அவனை பார்த்த உடனே காதலிப்பார்கள். என் உள்ளம் கவர் கல்வன் அப்படிங்கிறார் ஞானசம்பந்தர். என் உள்ளம் கவர் நன்ன அலங்காரம் பண்ணிருந்து ஆளை கவர்ந்தா அது பெரிய விஷயம் இல்லை. இப்படி இருந்த ஆளை கவரன் அவ்வளவு அழகு. வேதத்துல தியானத்துல சொல்லும் போது யுவா நமதி சுந்தரம் தியாயே கல்பதரோர் மூலே சுகாசீனம் சகோமயா. இந்த கும்பாபிஷேகம் நடக்குமோ அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணும் போது சொல்ற மந்திரம் எப்பேற்பட்டவன் அதி சுந்தரம். அவ்வளவு அழகா இருக்கான். அவ்வளவு அழகா சிவபெருமான் வர அந்த சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை காமிச்சார் பார்வதி. இப்ப எப்படி இருக்கீங்க பாருங்க, ஏற்கனவே எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க.
அப்படின்னு உடனே பகவான் அந்த கண்ணாடியை பார்க்கிறான். சுந்தரா அப்படின்னு அந்த கண்ணாடியை பார்த்துட்டு சுந்தரா அப்படின்னா, சுந்தரா வா அப்படின்னு உடனே அந்த கண்ணாடியில தெரிந்த உருவம் வெளியில வந்து, அவர் தான் கல்யாண சுந்தரர். இது கோவில் எல்லாம் போனா கல்யாண சுந்தரர்னு ஒரு படம் இருக்கு பார்த்தீங்களா? அது யாருன்னா பகவானோட பிரதிபிம்பம். அது பகவானுக்கு பல வகையான வியூகம் உண்டு. நடராஜர், சோமாஸ்கந்தர், காலபைரவர், பிரதோஷமூர்த்தி, சந்திரசேகரர், இது மாதிரி பல வடிவங்கள் கோவில்ல உண்டு. அதுல ஒரு வடிவம் அப்படிங்கிறது சுந்தரங்கிறவர். அந்த சுந்தரர் சிவபெருமான் பக்கத்துல இருக்கார். ஒரு நாளைக்கு அவர் தோட்டத்துல பூதரிக்க போறார். கைலாசத்துல எதுக்கு போனார் அப்படின்னா, சிவபெருமான பூஜை பண்றதுக்காக போனா அங்க பார்வதியினுடைய தோழிகள் 2 பேர் வரா. கமலினி, அனிந்திதேன்னு பேர். 2 பெண்கள் அவர்களும் பூஜரிக்க வரார்கள். அந்த 2 பெண்களை பார்த்த உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களுடைய அழகுல மயங்கி அப்படியே நிற்கிறார். காதல் வயப்பட்டு நிற்கிறார். இந்த காதல் வயப்படுவதற்கு அவர் மனித பிறவி அல்ல. மனித பிறவியா இருந்தா மனசுல உள்ள எண்ணங்கள் வெளிப்படும். இப்ப கும்பகோணத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். நான் இப்ப சொல்றேன் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வான்னு சொல்றேன். இன்னும் எல்லாருக்கும் நாட்டுல எச்சவும் தெரிஞ்சவங்களுக்கு. இப்ப தெரியாத ஒரு குழந்தை இருக்குன்னா அப்படின்னா என்னன்னு கேட்கும். நமக்கு ஏன் நாட்டுல எச்ச ஓடுறது? அந்த அல்வாவை நாம சாப்பிட்டுருக்கோம். எப்ப சாப்பிட்டோம்? எத்தனையோ வருஷம் முன்னாடி ஒரு தடவை திருநெல்வேலி போறதே வாங்கி சாப்பிட்டுருக்கோம். எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 10 வருஷம் ஆயிருக்கும். அந்த அல்வாக்க இருக்கா? இல்ல. அதை சாப்பிட்ட அனுபவம் இருக்கு. கவனிச்சு கேளுங்க. அல்வா இப்ப இல்ல, அதை சாப்பிட்ட அனுபவம் நமக்கு இருக்கு. அந்த அனுபவத்தினால அந்த பெயரை சொன்னோன்னே திரும்ப அந்த ஆசை வருது. அது மாதிரி ஒரு ஜீவனா என்ன சுந்தரங்கிறவர் சிவபெருமானோட வடிவம். அப்படி உள்ளவருக்கு அந்த பகவானை பார்த்த உடனே ஒரு ஆசை வரத்துக்கு, அந்த பெண்கள் 2 பேரையும் பார்த்த உடனே ஒரு ஆசை வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருக்கே தெரியல. சிவபெருமான்கிட்ட வந்தார். சிவபெருமான் கேட்கிறான், சுந்தரா நந்தவனத்தில் என்ன நடந்தது? பூபெரிக்க போனிய அங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்டான். தெரியல. 2 பெண்கள் மேல நீ காதல் வயப்பட்டாயா? ஆமா. என் அடியார்கள் எதை விரும்புகிறார்களோ அதை கொடுப்பது என் தன்மை. அந்த 2 பெண்களை நீ விரும்பினதுனால பூலோகம் போய் அந்த 2 பெண்களோட நீ வாழ்ந்துட்டு வாங்க, நான் உனக்கு அருள் பண்றேன். அதுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்டார், இதுக்கு பேர் அருளான்னு. உன் பக்கத்துல நான் நிற்கிறேன், உன்னோட கைலாசத்துல இருக்கேன், என்ன கிளம்பி நீ பூலோகம் போன்னு சொன்னா அது கஷ்டம். அங்க சுகமும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும், மானமும் இருக்கும், அவமானமும் இருக்கும், வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். இது இப்படி வருத்த மாதிரி ஆயிடும். கடலை சட்டியில போட்டு வருத்த கடலை மாதிரி ஆயிடும் வாழ்க்கை. தவிக்கிறவன் எத்தனை பேர் ஜனங்கள் ஏதாவது பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா போதும்னு பேசுறது. தன் மனசுல உள்ள அந்த பிரஷர் இதை வெளிப்படுத்துறதுக்கு வழி தெரியல ஜனங்களுக்கு. ஒரு காலத்துல கோவில்ல வந்தா மௌனமா இருந்து அந்த அமைதியை அனுபவிப்பார்கள். இப்ப கோவிலுக்கு வரதே இந்த வம்பளக்கிறதுக்கு தான். அப்ப இவங்களோட அமைதி போறது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிறவங்க அமைதியும் போறது. ஜனங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அந்த ஜனங்களுக்கு அது புரியல. நம்ம கோபப்படல, அதே சமயம் அந்த ஜனங்களுக்கு புரியல. அவ்வளவு பிரஷர் இருக்கு. அவங்க மேல குறை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பிரஷர் இருக்கு.
அப்ப நாம பிறவியை எடுத்தோம்னா இந்த கஷ்டங்கள்லாம் நாம அனுபவிச்சாகணும். என்ன பேர் பிறக்க சொல்லுகிறீர்களே அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பகவான் சொன்னான், கர்மவசத்தால் ஒருத்தன் பிறந்தாதான் இந்த கஷ்டங்கள்லாம். உன்னை நான் அனுப்பேன், நான் உன்னை பிடிச்சுப்பேன். இந்த காவேரியில தண்ணியில ஒருத்தன் மாட்டினுட்டான்னா அவனை காப்பாற்ற போறவன் எப்படி போவான்? கிணத்துல ஒருத்தன் விழுந்துட்டான்னா அவனை தூக்க போறவன் எப்படி போவான்? இடுப்புல கயிறை கட்டின்னு போவான். அந்த கயிறு இல்லாதவன் பயப்படுவான், இடுப்புல கயிறு உள்ளவன் பயப்படுவான். ஏன்னா இவனை பிடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் மேல ஆள் இருக்கார்கள், அதனால பயப்பட மாட்டான். அது மாதிரி பகவானை பிடிச்சுக்காதவன் தான் வாழ்க்கையில பயப்படவே தவிர பகவானை பிடிச்சிருந்தவன் பயப்படவே வேண்டாம். ஏன்னா நம்மளை ஆட்டுவித்தார் யாரொருவர் ஆடாதாரோ. இது கண்ணதாசன் பாட்டுல அப்பர் சுவாமிகள் தேவாரம். இது அதுல இருந்துதான் அந்த வார்த்தையை அவர் எடுக்கிறார். அப்பர் சுவாமிகள் பாடின பாட்டு அது. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரோ அப்படின்னு. அப்படி கயத்தை பிடிச்சுன்னு ஆற்றான் பகவான். நான் தான் உன்னை பிடிச்சிருக்கேன், நீ போ அப்படின்னு சொல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் வர எங்க வந்து பிறந்தார்? கங்கையும் மதியும் பாம்பும் கழுக்கையும் முடிமேல் வைத்த கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த மங்களர் வதன செய்த மதியில் மருங்கும் செங்கடல் குழைகள் திருமுனை பாடினாரே செங்கடல் குழைகள் திருமுனை பாடினாரே. கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த கங்காபரணா இருக்கான் சிவபெருமான், சந்திரகலாபரணா இருக்கான், நாகாபரணா இருக்கான். அப்பேற்பட்ட சிவபெருமான் மேல அன்பு வைத்த அடியார்கள் வாழக்கூடியதான தமிழ்நாடுங்கிறார். இந்த முழுக்க முழுக்க யார் மேல பக்தினா சிவபக்தி, சிவபெருமான் மேல பக்தி. எங்க திரும்பினாலும் சிவன் கோவில். கும்பகோணத்தை எடுத்துக்கோ, எத்தனை சிவன் கோவில் கணக்கு பண்ணணும். நான் ஒரே நாள்ல 5 சிவன் கோவில் தரிசனம் பண்ணேன் சிவராத்திரி அன்னைக்கு. இன்னும் நிறைய சுத்தி போனா நிறைய பண்ணலாம், இங்கேயே பண்ணினேன். பொதுவா சிவராத்திரி அன்னைக்கு 5ஓ 7ஓ சிவன் கோவில் தரிசனம் பண்ணணும். குறைந்தபட்சம் 5 கோவில் தரிசனம் பண்ணணும். எங்க சேங்காடிபுரம் இருக்கு பாருங்க, இந்த பக்கத்துல. அந்த ஊர்ல எத்தனை கோவில் தெரியுமோ? 4 கோவில், 4 சிவன் கோவில். கிழக்க ஒரு சிவன் கோவில், மேற்க ஒரு சிவன் கோவில், வடக்க ஒரு சிவன் கோவில், தெற்க ஒரு சிவன் கோவில், அந்த பக்கத்துல ஒரு காளி கோவில். சிவனும் காளியும் சேர்ந்து இருக்கிறதுனால சிவகாளிபுரம்னு பேர். அது அப்படி பேசி பேசி சேங்காடிபுரம் மாறிவிடு. சிவகாளிபுரம் அப்படின்னு பெயர். 4 சிவன் கோவில். இப்படி உள்ள அடியார்கள் வாழக்கூடியதான நாட்டுல நம்ம பன்ரூட்டி போறோமோ, அதுக்கு பக்கத்துல திருநாவலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அதுதான் சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்த ஊர். அவர் அப்பா பேர் சடையனார்னு பேர், அவ அம்மா பேர் இசை ஞானியார்னு பேர். இவருக்கு பிறக்கிறார். இவர் அப்பா எப்பேற்பட்டவர், அம்மா எப்பேற்பட்டவர் அப்படின்னா, மாதுருபாகனார்க்கு
வழி வழி அடிமை செய்யும் சடையலார்க்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார்பார் தீது அகன்ற உலகம் திரு அவதானம் செய்தார். மாதவ பாகம் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர், எப்போதும் இணை பிரியாதவர். ரெண்டு பேரும் சிவபெருமானும் பார்வதியும் சொல்லும் பொருளும் போல உள்ளவர்கள். அவர்களை வழிபடக்கூடியதான வழி வழி அடிமை செய்யும் வழி வழி பரம்பரையா வப்பா 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 அவர்களை தான் ஆதி செய்வர்கள்னு சொல்றது. சிவாச்சாரியார்னு சொல்றோம், நாம குருக்கள்னு சொல்றோம். ரொம்ப பேருக்கு புரியாது. அந்தணர்கள் வேற, ஆதி செய்வர்கள் வேற. பாப்பானா கோவில்ல போய் பூஜை பண்ணணுமான்னா பாப்பானே தொட முடியாது. கோவில்ல போய் பாப்பானே சாமியை தொட முடியாது. ஆதி செய்வர்கள் மட்டும்தான் தொடலாம். இப்ப நான் பிராமணன் உள்ள போய் தொட முடியுமா சாமிய? தொடவே உள்ளேயே போக முடியாதுன்னா போக கூடாது. ஆகம சாஸ்திரம் அப்படி. அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ். அந்த ரைட்ஸை யார் கொடுத்தார்? அவர்களுக்கு சிவபெருமான் கொடுத்தார். எத்தனை பேருக்கு ரைட்ஸை கொடுத்திருக்கான்? 5 பேருக்கு கொடுத்தார். எப்ப கொடுத்தார்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நாளை சாயங்காலம் கரெக்டா 6 மணிக்கு வாங்க.